Welcome you all to FIBA Asia Cup qualifiers men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free. Sony Ultra 10 speaker இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அந்த ட்ரெய்லர் ஆக்சுவலாக ஒரு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. புஷ்பா 2 படத்துக்கு எதிர்பார்ப்புமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. காரணம் என்னென்னா புஷ்பா 1 கொடுத்த அந்த வெற்றி, அதுலேயும் குறிப்பாக சமந்தாவுடைய பாடல். அந்த ஃபைட்டு போகுது அப்படின்னா அந்த ஃபைட் சீக்வன்ஸோட சென்சஸை நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து ஒன்று ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ தட் நீங்கள் அந்த ஃபைட்டோட சென்ஸை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம் அப்படிங்கிற ஆங்கிளில் ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாகவும் அதில் நிறையா பண்ணியிருக்காங்க. ஓவராலாகவே இதில் வந்து எதிர்பார்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீலீலா. ஆனால் நிறைய பேர் சொல்லும்போது இது வந்து கேஜிஎஃப் மாதிரியே இருக்கு. அப்போ கிரே ஷேடு உள்ள ஹீரோ ஒரு பெரிய டான் ஆகிற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அந்த கண்டென்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் அது ஜென்ரேட் ஆகும். எல்லாருக்குமே அந்த டெம்ப்ளேட் அப்படி தான் வரும். அந்த டெம்ப்ளேட்டை உடச்சிட்டு நம்ம புதுசாக ஒன்று கிரியேட் பண்ண முடியாது. இது எல்லாத்துக்குமே அடிப்படை ஹாலிவுட்டில் ஆல் பசினோவுடைய ஸ்கார் ஃபேஸ்னு ஒரு படம். ஸோ அந்த படம் தான் ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு ஆரிஜின் பாயிண்ட் மாதிரி இந்த கேரக்டரைசேஷன்லாம் க்ரியேட் பண்ணுது. புஷ்பா படத்தை நீங்கள் இப்போ பார்க்கறது நம்ம சூப்பராக இருக்குன்னு கொண்டாடுறோம். ஆக்சுவலாக கேப்டன் விஜயகாந்தோடைய கேப்டன் பிரகாரன் படமும் புஷ்பா படமும் ரெண்டுமே ஒன்று தானா. இப்போ இந்த சைடில் வந்து பகத் பாசில் வந்து ஒரு வில்லன் மாதிரி காமிக்கிறாங்க இல்லையா. கேப்டன் விஜயகாந்த் வந்து ஹீரோ. இப்போ அந்த வீரபத்ரன்ற கேரக்டர் மன்சூர் அலிகான் பண்ணியிருக்காரு, அவர் வில்லன். என்ன பிரச்சனைனா அது ஹீரோ சென்ட்ரிக் ஃபிலிம், இது வந்து வில்லன் சென்ட்ரிக் ஃபிலிம், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ ஃபகத் ஃபாசில் தான் இதில் மெயின் வில்லனாக இருப்பார். ஏன்னா இந்த ட்ரெய்லர் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஜாப்பனீஸ் வந்துட்டு இவர் கூட இப்போ டீல் பண்ணுற மாதிரி. ஃபகத் ஃபாசில் ஒரு சகுனி. ஸோ ஃபகத் ஃபாசில் இந்த இடத்துல வந்து எப்படியாவது சகுனி வேலை பார்த்து எப்படியாவது அவன் உள்ள மாட்டி விட வைக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருப்பார். இது இன்டர்நேஷ்னல் லெவலில் போனாலும் கடைசியில் பிரச்சனை என்னவோ அல்லு அர்ஜுனுக்கும் ஃபகத் ஃபாசிலுக்கு இருக்கிற பிரச்சனையாக மட்டும்தான் இந்த கதை முழுசு இன்னும். இப்போ அல்லு அர்ஜுன் ஐகானிக் ஸ்டார், அவரோட கெரியரில் புஷ்பா வந்து சொல்ல வேண்டாம் ரொம்ப நோட்டபிள் மூவி. ஸோ இது எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு ஹைப் இருக்குன்னு பார்க்குறோம். ஆல்ரெடி வந்து நேஷனல் அவார்டு வாங்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, நான் அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் தெலுங்குல ஒரு நேரில் கூட நேஷனல் அவார்டு கிடைக்கல, இந்த படம் எப்படியாவது நேஷனல் அவார்டு வாங்கணும்னே நான் நினச்சேன் அப்படின்னு சொன்னவர். இந்த படம் ஒருவேளை நல்லா போச்சு அப்படின்னா எப்படி வந்து யாஷ் வந்து ஒரு பேன் இண்டியா ஹீரோவை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோமோ, பிரபாஸ் எப்படி ஒரு பேன் இண்டியா ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டோமோ, அது மாதிரி அதுக்கப்புறம் அல்லு அர்ஜுனும் அக்செப்ட் பண்ணப்படுவார். அவ்வளோதான். புஷ்பா 2 த பிகின் அப்படின்ற மாதிரிலாம் போடும்போது ஸோ இதுக்கப்புறம் இது ஒரு சீரீஸ் மாதிரி போகும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அது பார்ட் 3க்கு கண்டிப்பாக அவர் வந்து ஒரு லீடு கொடுப்பாரு. பட் அதை எடுப்பாரா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா லீடு கொடுப்பாரா நான் எடுப்பாரான்னு தெரியாது. படம் ஓடுறதை பொறுத்த புஷ்பா 2 த ரூல் இன்னைக்கு பயங்கரமாக ரூல் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த ட்ரெய்லர்ஸ் எல்லாம் கடந்தும் பயங்கரமாக அமோக வரவேற்பை பெற்றிருக்கு, நிறைய பிரேக் பண்ணியிருக்கு ரெக்கார்ட்ஸ் அப்படின்றாங்க. எப்படி பார்க்குறீங்க சார் அந்த ட்ரெய்லர்? அந்த ட்ரெய்லர் ஆக்சுவலாக ஒரு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. புஷ்பா 2 படத்துக்கு எதிர்பார்ப்புமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. காரணம் என்னென்னா புஷ்பா 1 கொடுத்த அந்த வெற்றி, அதுலேயும் குறிப்பாக சமந்தாவுடைய பாடல். சரிங்களா. ஸோ அது அப்போ பட்டி தொட்டி எல்லாமே வந்து ரீச் ஆச்சு. அண்டு சுகுமார் எப்போவுமே அவருடைய ரைட் அப் எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அவர் வந்து பழைய படங்கள் அந்த காலங்களில் நடக்கிற அந்த கண்டென்ட் பேஸ் பண்ணி தான் அவர் கதையே எடுப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு கதையுமே அவர் எடுக்கும்போது அது நமக்கு கொஞ்சம் யூனிக்காக தெரியும். அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி இது நேஷ்னல் அவார்டு வேறு வாங்கிருச்சு. அப்போது உங்களுக்கு ஓவராலாக இதோட ஹைப் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தானே இருக்கும். அதே மாதிரி டேட்டுமே இந்த படத்துக்குமே டேட் வந்து இந்த கங்குவா படம் மாதிரி தள்ளி போச்சு. இந்த டிசம்பரில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்தது, அப்புறம் இன்னும் தள்ளி போயிடுச்சு. இப்படி அதோட ஒர்க்கில் பெர்ஃபெக்ஷனுக்காக நிறைய விஷயங்கள் மெனக்கெட்டுருக்காங்க. 4DXன்னு ஒரு புது டெக்னாலஜி வேறு உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா நம்ம சேரில் உட்காந்துருக்கோம், அங்கே ஃபைட்டு போகுது அப்படின்னா அந்த ஃபைட் சீக்வன்ஸோட சென்சஸை நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. சவுண்ட்லையா இல்லை சவுண்ட்லையா? ஓகே. ஸோ தட் நீங்கள் அந்த ஃபைட்டோட சென்ஸை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம் அப்படிங்கிற ஆங்கிளில் ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாகவும் அதில் நிறையா பண்ணியிருக்காங்க. ஓவராலாகவே இதில் வந்து எதிர்பார்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீலீலா அவங்க வந்து அவங்களோட டான்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பாப்புலர். ஒரு காலத்தில் அவங்களுடைய ஒரு டான்ஸே வந்து மூமெண்ட்டு பயங்கரமாக பேசவும் பட்டுச்சு. ஸோ அவங்களும் வந்து ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. ஓவராலாகவே வந்து இந்த ட்ரெய்லர் ரொம்ப ப்ராமிசிங்காக ரொம்ப பிரம்மாண்டமாக பக்கா கமர்ஷியல் வேல்யூஸோடு எல்லாமே இருக்குது. பகத் பாசிலோட அந்த லுக்கு ஒன்று வேறு மாதிரி இருக்குது. அதில் ஒரு லுக்கு வந்து அந்த போலீஸ் லுக்கு, இன்னொன்று வந்து அந்த ஒரு ட்ராமா கெட்டப்பில் வச்சுட்டு ஒரு ஹாஃப் டேக்கில் வச்சுட்டு வர கெட்டப்பு. ஓவராலாகவே வந்து என்னென்னா ப்ராமிசிங்காக இருக்குது. எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெய்லர் கட்டு இருக்குது. அதனால தான் அது இன்றைக்கி நம்பர் 1 ட்ரெண்டிங்லையும் இருக்குது.
இப்போ நீங்கள் இந்த ட்ரெய்லர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஏன்னா ட்ரெய்லர் ஒரு மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் படம் வேற மாதிரி இருக்கும். இப்போ புஷ்பா 1 அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு வெயிட் கொடுக்குற மாதிரி இருக்குமா இந்த 2? இது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க அதை? புஷ்பா 1 வந்து உங்களுக்கு அந்த புஷ்பராஜ் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் ஒரு சாதாரண வந்து ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கிற ஒரு புஷ்பராஜ் அப்படிங்கிற கேரக்டர் அந்த ஊரில் இருக்கிற அந்த ஒரு விஷயங்கள்லாம் பண்ணி பெரிய ஆளாகிறது தான் கதை. அது சைடில் அவன் அந்த பொசிஷனுக்கு எப்படி வரான் அப்படிங்கிறது ஒரு கதை. இப்போ அவன் வந்துட்டான். இப்போ இந்த பார்ட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்குமே ட்ரெய்லர் எப்படின்னா, இப்போ வந்த ஒருத்தன் அரசியல்லையும் அதிகாரத்திலையும் இவங்களோட மோதி அந்த லெவலை வந்து வேற ஒரு பிராண்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரியான அந்த கட்ஸ் தான் இருக்குது. இப்போ ஒரு பிஸ்னஸ்ஸு லோக்கலைஸ்டாக இருக்கிற வரைக்கும் அந்த பிஸ்னஸ் அவ்வளோதான். இப்போ அந்த பிஸ்னஸ் வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ஆகிடுது. அப்போ அந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்க்கு வந்து என்னென்னலாம் இருக்கோ அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே போட்டு கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு கேஜிஎஃப் பேட்டர்னில் அப்படியே கொண்டு வந்த ஒரு ஃபீல்டு தான் அதில் இருக்குது. இல்லை அதுதான் இப்போ நேஷ்னல் இல்லை இன்டர்நேஷ்னல் அப்படின்னு அதை ட்ரெய்லரில் அதே அவங்களே ரிவீல் பண்ணிடுறாங்க. ஆனால் நிறைய பேர் சொல்லும்போது இது வந்து கேஜிஎஃப் மாதிரியே இருக்குது. ஈவன் ஃபஹத் ஃபாசில் கூட வந்து சஞ்சய் தத் அந்த மாதிரி ஒரு லுக்கு எல்லாம் அந்த ஒரு ஃபீல் இருக்குமோ அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஸோ அப்படி தான் இருக்க போதா படம்? இல்லை அதை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இந்த கண்டென்ட்டுனாலே அது அப்படி தான் சார் வரும். நீங்கள் யூஸ்வலாகவே வந்து ஒரு ஹீரோயிசம் சப்ஜெக்ட் பண்ணணும், அது ஒரு கேங்ஸ்டர் படம் பண்ணணும். அந்த கேங்ஸ்டரில் வந்து ஒருத்தன் கிரே ஷேடு உள்ள ஒரு ஹீரோ. அப்போ கிரே ஷேடு உள்ள ஹீரோ ஒரு பெரிய டான் ஆகிற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அந்த கண்டென்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் அது ஜென்ரேட் ஆகும். அதோட ஸ்கிரிப்டில் நீங்கள் உட்காரும் போதே வந்து இப்படி தான் அடுத்தடுத்து தான் நடக்கும். அதில் அவங்க ஸ்க்ரீன் பிளேயில் கொடுத்துருக்க ட்ரீட்மெண்ட்டு தான் ஒவ்வொரு இடத்துலையுமே மாறுமே தவிர மற்றபடி இந்த கதை வந்து நம்ம கேஜிஎஃப் வந்து இப்போ வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுருக்கோம். ஸோ ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுருக்கிறதுனால நம்ம வந்து கேஜிஎஃபோடு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எடுத்திங்கன்னா கேஜிஎஃப் முன்னாடி நம்ம இதில் பில்லா 2ன்னு ஒரு படம் வந்தது இல்லையா? பில்லா 2ல் வந்து டேவிட் பில்லாங்கிற கேரக்டர் எப்படி உருவாச்சு, இன்டர்நேஷ்னல் டானா எப்படி உருவானா அப்படிங்கிற அந்த ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணியிருப்பாங்க. இலங்கை அகதியாக அஜித் சார் அங்கேருந்து இங்கே வருவார். இங்கேருந்து சின்ன சின்ன ஸ்மக்லிங் பண்ணுவார். ஸ்மக்லிங்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெவலுக்கு ரீச் ஆவார். ஒரு சாதாரண லோக்கல் தாதா, அப்புறம் வந்து ஒரு நேஷ்னல் தாதா, அது மாதிரி வளருவார் இல்லைங்களா? இது எல்லாத்துக்குமே அடிப்படை ஹாலிவுட்டில் ஆல் பசினோவுடைய ஸ்கார்ஃபேஸ்னு ஒரு படம். ஸோ அந்த படம் தான் ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு ஆரிஜின் பாயிண்ட் மாதிரி இந்த கேரக்டரைசேஷன்லாம் க்ரியேட் பண்ணுது. ஒரு ஊரில் ஒரு சாதாரணமாக ஒரு அடிமையாக இருக்கிற ஒருத்தன் லட்டின் அமெரிக்கான்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவை எதிர்ப்பு நாடுகள்லேருந்து அகதியாக ஒருத்தன் இங்கே உள்ள வர கியூபா நாட்டிலேருந்து வரான்னு வச்சுக்கோங்க. வர ஒரு அகதிகள் முகாமில் இருந்து தப்பிச்சு சின்ன சின்னதாக ஸ்மக்லிங் பண்ணி அந்த அமெரிக்காவே பார்க்குற அளவுக்கு வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் டான் ஆகிறாரு. அந்த டான் ஆனதுக்கப்புறம் அவர் கிளைமேக்ஸில் அவர் இறக்குறாரா உயிரோட இருக்கிறாங்கிற ஒரு படம் முடியும். இந்த டெம்ப்ளேட் இப்படி தான் வரும். எல்லாத்துக்கும் அந்த இன்ஸ்பிரேஷன்றது அதுதான். எல்லாருக்குமே அந்த டெம்ப்ளேட் அப்படி தான் வரும். அந்த டெம்ப்ளேட்டை உடச்சிட்டு நம்ம புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ண முடியாது. டான் ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு நேர்மையான வழியில் அவர் வந்துட்டார் எல்லாம் பண்ணிட்டார் அப்படின்லாம் பண்ணவே முடியாது. கிரே சைடில் இருந்து தான் அந்த கேரக்டரை வந்து எப்போவுமே பில்டு பண்ணி கொண்டு போவாங்க. ஸோ இதுவுமே வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு கேஜிஎஃப் பெஞ்ச் மார்க் வச்சுருக்கிறதுனால இதை நம்ம கேஜிஎஃபோட கம்பேர் பண்ணுறோம். நீங்கள் கேஜிஎஃப் படத்தை அப்படி ஓரமாக வச்சுட்டு இப்போ நான் சொன்ன ஆல் பசினோட இந்த ஸ்கார்ஃபேஸ் படத்தை மட்டும் எடுத்து பாருங்க. அது அப்படியே பில்லா 2 இருக்கும். இப்போ ஸ்கார்ஃபேஸ் படம் பார்த்துட்டிங்கன்னா இந்த படம் எல்லாமே இப்போ அதிலிருந்து தான் எல்லாமே இன்ஸ்பயர் ஆகி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே அது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ தட் நம்ம இப்போ கேஜிஎஃப் மாதிரி இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வரும். ஆனால் சுகுமார் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கைன்னா அவரோட கேரக்டரோட எல்லாமே கேரக்டரைசேஷன்லாம் எப்படி தெரியுமா இருக்கும், ரொம்ப வெல்வர்ஸ்டாலாக இருக்காது. அதே மாதிரி அவருடைய அந்த டோன் வந்து பீரியட் படம்னாலுமே ஒரு ஸ்டைலிஷாலாம் காட்ட மாட்டார். ஃப்ரேம் ஸ்டைலிஷாக இருக்கும், கேரக்டர் வந்து ஸ்டைலிஷ்லாம் காட்ட மாட்டார். ஏன்னா அவருடைய ஒவ்வொரு படத்துலையுமே வந்து இப்போ ரங்கஸ்தலம் ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் வந்து ராம் சரணுக்கு வந்து ஒரு காது கேட்காது. அந்த கேரக்டர் அப்படி தான் ப்ளே பண்ணும். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனுக்கு வந்து இந்த கை ஒரு பக்கம் சாட்சி இது மாதிரி தூக்கிட்டு அது ஒரு மேனரிசமாக பண்ணுவார். ஸோ தட் உங்களுக்கு என்னென்னா ஆடியன்ஸ்க்கு வந்து இது ரெகுலரான கதை அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல்குள்ளேயே உள்ளே வராது. ஏதோ வித்தியாசம் ஒன்று இருக்குது அப்படின்னு அந்த கேரக்டரைசேஷனுக்குள்ளேயே மாறி 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 பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போது இதே கதை தான்ப்பா அப்படிங்கிற அந்த டோனுக்குள்ளே கொண்டு வராமல் அவர் பண்ணிடுவார். அதே மாதிரி அவர் திரைக்கதையிலுமே ரொம்ப வித்தியாசத்தை கொடுப்பார். ரெகுலராக இருக்கிற ஒரு சீன் மாதிரி நமக்கு தோணினாலும் அந்த சீனை வந்து அப்படியே பில்டு பண்ணி வேறு ஆங்கிளில் கொண்டு போய் கொடுப்பார். அதுதான் ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன், புஷ்பா படத்தை நீங்கள் இப்போ பார்க்கறது நம்ம சூப்பராக இருக்குன்னு கொண்டாடுறோம். ஆக்சுவலாக கேப்டன் விஜயகாந்தோடைய கேப்டன் பிரகாரன் படமும் புஷ்பா படமும் ரெண்டுமே ஒன்று தான். ஒன்று தானா? ஒன்று தான். ஓகே.
இந்த சைடில் வந்து பகத் பாசில் வந்து ஒரு வில்லன் மாதிரி காமிக்கிறாங்க இல்லையா. கேப்டன் அமரல்ல கேப்டன் விஜயகாந்த் வந்து ஹீரோ. இப்போது அந்த வீரபத்ரன்ற கேரக்டர் மன்சூர் அலிகான் பண்ணியிருக்காரு, அவர் வில்லன். ஸோ அப்போ இருந்து அந்த காலகட்டங்களில் அந்த கதை வந்து ஹீரோ வில்லன் கதை. அங்கே இருப்பது அது சந்தனமரம், அதே காடு சத்தியமங்கலம் காடு. இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புல இது வந்து செம்மரம். முன்னாடி அப்போ வந்து ஹீரோ ரசித்தோம், இப்போ வில்லனை ரசிக்கிறோம். அதனால் வில்லன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கதை போகுது. நீங்கள் காட்சிகளே எடுத்துங்களேன், அந்த ஒரு புஷ்பா படத்தில் ஒரு காட்சி, அந்த டேமில் அவ்வளவு மரக்கட்டையெல்லாம் வந்து தேக்கி வச்சு அப்புறம் வந்து தண்ணியை ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி வரும் தெரியுங்களா. ஆக்சுவலாக இது மாதிரி காட்சியுமே வந்து கேப்டன் ப்ரவர்லேயுமே வரும். அதிரப்பள்ளி ஃபால்ஸில் ஒரு மரக்கட்டை மட்டும் தனியாக விழுந்து கிடக்கும். அப்போ வந்து ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து கொண்டு வரும்போது அந்த மரக்கட்டையெல்லாம் டோட்டலாக அப்படியே வெள்ளத்தில் அடிச்சுட்டு வரதை பார்த்துட்டு தடுத்து நிப்பாட்டுவாங்க. சிமிலர் ஷார்ட்ஸ் இங்கே நிறையவே இருக்கும். என்ன பிரச்சனைனா அது ஹீரோ சென்ட்ரிக் ஃபிலிம், இது வந்து வில்லன் சென்ட்ரிக் ஃபிலிம், அவ்வளோதான் வித்தியாசம். எப்படிப்பட்ட வரிகள் இந்த மாதிரி எப்படிப்பட்ட ரசனை அப்படின்னு ஸோ ரசனையே மாறிடுச்சு. ஆமாம். ஆனால் நான் அதை எதுக்கு இதை கம்பேர் பண்ணி சொல்கிறேன்னா, அவருடைய ஸ்க்ரீன் பிளே ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். ஸோ உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும்போது இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அவர் கரெக்டாக கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். இப்போ இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் டீகோட் பண்ணுறாங்க. ஸோ இப்போது ஃபயரும் இல்லை, வைல்டு ஃபயராக மாறி இருக்கு. ஏன்னா நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ஆன மாதிரி இந்த பிராண்டாக மாறிடுச்சு புஷ்பா அப்படின்னு. ஸோ இது பிகினிங்னு வேறு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இதுலேயே வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் பேசுகிறாங்க. ஸோ இதை டீகோட் பண்ணும்போது நிறைய சொல்கிறாங்க. சார் சொன்ன மாதிரி கேஜிஎஃப் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்றனால அதோட ரிசம்பிளன்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போது என்னெல்லாம் உண்டு அப்படின்னு பார்க்குறீங்க? இல்லை, என்னப்போ டீகோட் பண்ணும்போது என்னென்னா, இது வந்து அவருடைய கேரக்டர் வந்து ஒரே ஒரு கேரக்டர் தான். புஷ்பா அப்படிங்கிற கேரக்டர் வந்து லோக்கல் டானு, சாதாரணமாக இருக்கிற டானு, போலீஸை வந்து கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு டானா அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் முடிப்பாங்க. போலீஸோட இல் ட்ரீட்மெண்ட்னால ரொம்ப கோபப்பட்டு இருக்கிற ஒரு ஆள் இப்போது பழி வாங்குறதுக்காக சின்ன சின்ன விஷயங்கள் பண்ண போகிறாரு. இப்போது ஒன்றுமே இல்லாத ஒருத்தன், ஒரு கடத்தல்காரன், நான் வந்து பெரிய ஆள் அப்படின்னு அவன் சொல்லி அவன் என்ன கிண்டல் பண்ணும்போது, நான் வந்து ஒரு போலீஸு ஐபிஎஸ் ஆஃபீஸரு, நான் அப்புறம் சும்மா இருப்பேனா அப்படின்றனால இவர் கொஞ்சம் வித்தியாசமாக என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு புஷ் பண்ணி இந்த கதையை என்ன பண்ணுவாருன்னா, இவன் வந்து நேஷ்னல் லெவல் ஸ்மக்லர் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனிங் சீனில் வந்து அந்த செம்மரக்கட்டையில் எல்லாத்தையுமே வந்து ஆக்குபை பண்ணி கடத்தி வச்சுக்கிற மாதிரி இதில் இருந்து அப்படியே அந்த ஈகோ கிளாஸ் கொஞ்சம் அப்படியே பெருசாக 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 ஒரு லெவலுக்கு மேலே வந்து இப்போது பகத் பாசிலோட கேரக்டர் ஈகோவையும் தாண்டி ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்மக்லிங்குள்ளே கொண்டு போய் விட வைக்கிற மாதிரி ஒரு கதையாக தான் அது மூவ் ஆகும். ஆக மொத்தம் வந்து புஷ்பாங்கிற கேரக்டர் வந்து வெறும் ஈகோவில் ஸ்டார்ட் பண்ணுற கேரக்டர், கடைசியில் வந்து எதிர்த்து நின்று அந்த மாதிரி கொண்டு வந்த மாதிரி தான் அந்த கதையை வந்து நான் இது வரைக்கும் அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் அது தோணுச்சு. அதில் அதே மாதிரியே வந்து ஒரு சாங்கு, அந்த ஒரு பெரிய வெற்றிக்கு முன்னாடி, ஒரு பெரிய ஃபைட்டுக்கு முன்னாடி ஒரு ஊரில் எல்லாம் ஒரு பாட்டு போடுவாங்க இல்லையா, ஒரு சாமி பாட்டு மாதிரி அவர் வந்து அவங்க குலசாமி கோயிலுக்கு படையல் வைக்கிற மாதிரியான ஒரு பாட்டு. அப்புறம் வந்து இந்த ஹீரோவுக்கு முன்னாடி ஒரு வெற்றி கழிப்பில் ஒரு பாட்டுக்கு ஸ்ரீலீலாவோட ஒரு ஐட்டம் சாங்கு, அதே வழக்கமான தெலுங்கு டெம்ப்ளேட் தான். அதில் வந்து இவர் வந்து புஷ்பா கேரக்டரை வந்து அவர் சீண்டாமல் இந்த சைடு வந்து பகத் பாசில் சீண்டுறதுனால இவர் எகுருவார். ஏன்னா அந்த சைடு வந்து ஸ்ரீவல்லியை ரொமான்ஸ்லேயே போய்கிட்டு இருப்பார். ஸோ ஒரு லெவலுக்கு மேலே தான் அந்த கதையோட வீரியமே அப்படி உச்சத்தில் வந்து தொடும். அந்த மாதிரி தான் அவர் முடிக்கிறார். ஸோ இப்போ ஃபகத் ஃபாசில் தான் இதில் மெயின் வில்லனாக இருப்பார். ஏன்னா இந்த ட்ரெய்லர் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஜாப்பனீஸ் வந்துட்டு இவர் கூட இப்போ டீல் பண்ணுற மாதிரி, அவங்களே ஃபைட் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸ் இருக்குது. நிறைய ஹார்பர் ஃபைட் அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். ரொம்ப பிரம்மாண்டமாக அத்தனை போட்டு வருது, போட்டா கப்பலான்னு தெரியல எனக்கு, பறந்தாலும் கோடாரி வச்சுட்டு. ஸோ அதில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இதில் எங்கிட்ட கோடாரி, உங்ககிட்ட துப்பாக்கி, அந்த யுத்தம் தான்ற மாதிரி. ஸோ இதில் ஃபகத் ஃபாசில் தான் அந்த மெயின் வில்லன் இருப்பாரா, இல்லை அதை தாண்டி இருக்கும்னு பார்க்குறீங்க? ஃபகத் ஃபாசில் ஒரு சகுனி. ஓகே. அவர் வந்து ஒரு சகுனி வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர். அவர் எங்கெங்கெல்லாம் இன்டியூஸ் பண்ணி எங்கெல்லாம் இது பண்ணி விடணும், ஒருத்தனை எப்படி அழிக்கணும் அப்படின்னா வஞ்சகத்தால் அழிக்க முடியும். அவனுக்கு வந்து மக்கள் செல்வாக்கு இருக்குது, அதே சமயம் அரசியல் செல்வாக்கு இருக்குது. ஆனால் அவன் வில்லன் அப்படின்னும் போது அவனை நயவஞ்சகத்தால் அழிக்கணும் அப்படின்னா சகுனி வேலை தான் சிறந்த வேலை. ஸோ ஃபகத் பாசில் இந்த இடத்துல வந்து எப்படியாவது சகுனி வேலை பார்த்து எப்படியாவது அவனுக்கு உள்ள மாட்டி விட வைக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருப்பார். இது இன்டர்நேஷ்னல் லெவலில் போனாலும் கடைசியில் பிரச்சனை என்னவோ அல்லு அர்ஜுனுக்கும் ஃபகத் பாசிலுக்கும் இருக்கிற பிரச்சனையாக மட்டும்தான் இந்த கதை முழுசும் இன்னும். ஓகே. அது வந்து வெளியில் காட்டிக்கும் போது அப்படி தான் அந்த கதையை நகர்த்தா தான் அது நல்லாவும் இருக்கும். நீங்கள் எடுத்த உடனே டக்குன்னு வந்து இப்போ ஃபகத் பாசிலோட கேரக்டர் அதை கூட தான், அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் அடுத்து வில்லன் போய்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லெவலுக்கு நமக்கு போடுறது என்னடா வரிசையாக வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடும்.
ஸோ இப்போ இவங்க 2 பேருக்கும் வில்லன். இப்போ ஃபஹத் ஃபாசில் மைண்ட் கேம் ஒன்று ஆட போகிறாரு. இவருக்கு மைண்ட் கேம்லாம் தெரியாது. இந்த கேரக்டரோட பிளேயே அப்படி தான். மைண்ட் கேம் ஒரு அப்படிங்கிறது யதார்த்தமான தெரியாது. மனிதன் தான். அவர் வந்து லொக்காலிட்டியில் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அவருடைய கேரக்டர் இது வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. புஷ்பா 1ல இருந்து. அப்போது அந்த ஆங்கிளில் தான் அவர் ஒன்று பண்ண போகிறாரு. இவர் ஒரு போலீஸ் அப்படிங்கும்போது லாஜிக்கலாக மைண்ட் கேமு, ஆனால் தெனாவட்ட நாள். ஸோ இது ரெண்டையும் எப்படி வந்து பேலன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எப்படி கிறிஸ்பான ஸ்க்ரீன் பிளே தான் இப்போது அதை டிசைடே பண்ண போகுதுன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து இவர் உதாசீனப்படுத்துனதுக்கு அவர் பழி வாங்கறதுக்கான ஒரு ஆயுதமாக இருக்கும் 2வது பார்ட். ரொம்ப சாதாரணமாக Okay. ஆரம்பிக்கும். அது லாஜிக்கலி அப்படிதான் இருக்க போகுது. ஸோ இப்போ இதில் இருக்கிற சேலஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது சார், ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஹைப் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்து பயங்கரமான சக்ஸஸ் அப்படின்றது. ஸோ அதை பீட் பண்ணி இந்த செகண்ட் பார்ட் போகும். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டில் இருக்கிற பெரிய சேலஞ்சே ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட் நல்லா இருந்தால் தான் அதுக்கு வந்து வேல்யூவே. இல்லைன்னா சில படங்கள் மாதிரி ஆயிரும் அப்படின்னு நீங்கள் என்ன படங்கள் இல்லை, அதனால இல்லை வெளிப்படையாக சொல்லலாமே. ஓகே சரி, இல்லை எதுக்கு அதை சொல்லிக்கிட்டுன்ட்டு. சரி ஓகே சொல்லுங்கள். ஸோ அதனால அந்த எக்ஸ்பெக்டேஷன் இப்போ இவ்வளோ கிட்டத்தட்ட அவ்வளோ 500 crores ஒரு எஸ்டிமேஷன் சொல்கிறாங்க. இது அதை விட இரட்டைப்பு மடங்கு இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபுல்ஃபில் பண்ணிடும்னு நினைக்கிறீங்களா? எது வருமா அந்த படத்துக்கு இடப்பட்ட செலவை சொல்கிறீங்களா, இல்லை இந்த படம் அவ்வளோ லாபம் ஈட்டும்? லாபம் ஈட்டுறதுல கேட்குறேன். இப்போ அதை விட இரட்டிப்பு மடங்கு லாபமாக இது மாறும் அப்படின்றது திரும்ப இந்த ஒரு கேல்குலேஷன்லாம் பேசுகிறாங்க. ஓகே. ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுமான்னு கேட்குறேன் சார். புஷ்பா தெலுங்கு பட பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சார் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டு கொஞ்சம் அதிகம் தான் சார். எங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரலாக வந்து இப்போ தமிழ்நாடு மார்க்கெட்டு எஃப்எம்எஸ்க்கு நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எஃப்எம்எஸ் அதிகமாக வந்து அமெரிக்கா, லண்டன் சைடு, அதை விட்டாச்சுன்னா உங்களுக்கு துபாயில் அந்த கல்ஃப் கண்ட்ரிஸில் கொஞ்சம் போகும். ஆனால் இந்த தெலுங்கு மார்க்கெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஃபுல்லாக போகும், லண்டன்லேயும் ஃபுல்லாக போகும். அதை விட்டால் துபாயில் கொஞ்சம் கம்மியாகும். அங்கே தமிழ் மார்க்கெட்டு ஜாஸ்தி, இது கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டில் போனீங்கன்னா அங்கே வந்து இந்த மார்க்கெட்டு அதிகமாக இருக்கும். அதேமாதிரி அயர்லாண்டிங்கெல்லாம் அந்த மார்க்கெட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே மக்கள் அதிகம். ஸோ தட் நீங்கள் ஓவராலாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் வைஸ் வந்து அவங்க சொல்கிற அந்த எஸ்டிமேஷன் கேல்குலேஷனில் ஓரளவுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரியே வந்து இந்த படம் ஆல்ரெடி ஒரு ஹிட்டு கொடுத்துருச்சு. ஒரு ப்ராமிசிங்கான டைரக்டர், ஒரு ப்ராமிசிங்கான ஆக்டர். படமும் வந்து ரொம்ப டிலே பண்ணி ஒன்றொன்றையும் பார்த்து எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் இந்த இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன நாள் வரைக்கும் எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டும் வரல. அந்த போஸ்டர் ரிலீஸ் ஆனதுலேருந்து எந்த இடத்துலையுமே ஒரு நெகட்டிவ் கமெண்ட் எதுவுமே வரவே இல்லை. அப்போது உங்களுக்கு வந்து இந்த படத்தில் வந்து அந்த அளவுக்கு அவங்க பார்த்து ஒன்று பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இது வரைக்கும் அந்த நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகாமல் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஆனால் மக்களுக்கு இப்போது சமீப காலங்களாக ஒரு பெரிய பயமாக வந்த விஷயம் என்னென்னா, ஓவராக ப்ரமோஷன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போய் உட்காந்ததுக்கப்புறம் ஒன்றும் இல்லைன்னா ரொம்ப கடுப்பாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு பயமே ஒட்டிக்கிச்சுன்னே சொல்லலாம். இல்லை இந்த இதுலேயே அப்படி சொன்னாங்க. ஏன்னா இப்போ அது ஃபயர் இல்லை, வைல்டு ஃபயர் அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயம், பிராண்ட் அப்படின்றது, இதெல்லாம் ரொம்ப வந்து ஹைப் கிரியேட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்களோன்னெலாம் பேசுகிறாங்க. அதுவே மேபி நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு உண்டோன்னு. இப்போது நீங்கள் அந்த பாயிண்ட் கரெக்டு. இப்போது ஒவ்வொரு ஆடியன்ஸும் ஒன்று இருப்பாங்க. இப்போது மலையாள ஆடியன்ஸ் வந்து ரொம்ப கமர்ஷியல் படம் பார்க்க மாட்டாங்க. கதையம்சம் கொண்ட கமர்ஷியல் படம் ஒரு சில படங்கள் மட்டும்தான் பார்ப்பாங்க. மேக்ஸிமம் கதையம்சம் கொண்ட படங்கள் தான் இருக்கும். இப்போ நம்ம தமிழ் ஆடியன்ஸ் வந்து கமர்ஷியல் படங்கள் ப்ளஸ் கதையம்சம் கொண்ட படங்கள் ரெண்டுமே பார்ப்பாங்க. இப்போ தெலுங்கு ஆடியன்ஸுக்கு அப்படின்னா கதையம்சத்தையும் தாண்டி ஃபேமிலி ட்ராமா, கமர்ஷியலில் இந்த மாதிரியான மாஸ் கமர்ஷியல் படங்கள் பார்ப்பாங்க. இது முழுக்க தெலுங்கில் எடுக்கப்பட்ட படம். சரிங்களா. அதில் அந்த போர்டில் எங்கேயுமே வந்து தமிழ் எழுத்துக்கள்லாம் காட்டப்படலை. இந்த படத்துக்காக நாங்கள் ரீமேக் பண்ணியிருக்கோம்னு ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை. ஆனால் இப்போ முழுக்க தெலுங்கில் எடுக்கப்பட்ட படம் தெலுங்கு ஆடியன்ஸுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் எடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு பார்க்கும்போது அது கொஞ்சம் ஓவர் டூவாக இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும். இந்த வைல்டு ஃபயர் இதெல்லாம் வந்து ஓவர் டூவாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தோணும். புஷ்பாங்கிறது வந்து புஷ்பா இல்லடா அப்படிங்கிறது இதுவா அப்படின்னு கேட்குறது, அப்புறம் வந்துட்டு இது பிராண்டடா அப்படின்னு பேசுகிறது, இதெல்லாம் வந்து என்னென்னா நமக்கு என்னப்பா ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் வந்து அவங்களுக்கு என்னென்னா அது வந்து ரசிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். இல்லை அப்படி பார்த்தோம்னா இப்போ நீங்கள் வந்து தெலுங்கு தெலுங்கு ஆடியன்ஸ்க்காக தான் எடுத்திருக்காங்க. அந்த ஃப்ளேவர்ஸ் தான் அப்படியே இருக்குது அந்த படத்தில். அது பார்த்தாலே தெரியுது தெலுங்கு படம்னு. இப்போ ஆனால் தமிழில் நம்ம ட்ரெய்லர் வியூஸ் பார்க்குறோம், அது ஒரு லெவலில் இருக்குது, மலையாளத்தில் ஒரு லெவலில் இருக்குது. ஆனால் ஈக்குவலாக ஹிந்திலையும் நீங்கள் அதே அளவில் இருக்குது. ஆமாம். அப்போ அவங்களும் அந்த அளவுக்கு இல்லை, அது பேன் இண்டியா. ஓகே நான் கேட்குறேன். ஓகே ராஷ்மிகா மண்டலம் நேஷனல் கிரஷ். ஓகே இல்லை அந்த ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களான்ற.
அந்த ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மிக்ஸ்டு தான். சார் அந்த ஆடியன்ஸ்க்கு எப்படி தெரியுமா, இப்போ நீங்கள் ஹிந்தியில் பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த ரியல் ஸ்டோரிஸுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ரியல் ஸ்டோரிஸ்னால் மேக்ஸிமம் செட்டுக்குள்ளேயே தான் அவங்களுடைய ஸ்டோரிஸ் எல்லாமே நடக்கும். ரொம்ப கலராக இருக்கும். பயங்கர ஹை எண்ட் பட்ஜெட்டில் தான் போகும். உங்களுக்கு ரியாலிட்டியாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு சம்டைம்ஸ் ரசிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுடைய டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸே வந்து ஹைஃபை பீப்புள் அந்த மாதிரியான ஒரு டார்கெட்டு தான். இப்போ ரீசெண்டாக வேதான்னு ஒரு படம் வந்துச்சு, சாதியத்தை வச்சு ஒரு படம். அந்த படம் பெருசாகவும் போகலைனாலும் அந்த படத்தில் ஆனால் ஓரளவுக்கு ரசிப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அது வந்து ஹை எண்ட் பட்ஜெட் பெரிய படம், பெரிய ஆர்டிஸ்ட் உள்ளே இருக்காங்க அப்படிங்கிற இடத்துல இந்த மாதிரியான படங்கள் வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி இருக்கும். ஸோ தட் அவங்க வந்து கமர்ஷியல் ப்ளஸ் வந்து ஒரு ஆக்ஷன் ப்ளஸ் வந்து செட்டுக்குள்ளே இல்லாமல் ஃபீல்டில் வந்து ஒரு படம் எடுத்திருக்காங்க, ரியல் லொக்கேஷனில் எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் வரும். ஸோ தட் அந்த ஃபீல் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஹைப். ரெண்டாவது வந்து என்னென்னா, கிட்டத்தட்ட ஆரம்ப காலகட்டங்களில் இருந்தேவும் தெலுங்கு படத்துக்கும் ஹிந்தி படத்துக்குமே ஒரு சின்ன கனெக்ட் இருக்கிறது தான் செஞ்சது. ஸோ தட் அவங்க அங்கேயுமே தெலுங்கு படம் நிறைய படங்கள் வந்து அங்கே ஹிட் ஆகிருக்கு. இப்போது அதே மாதிரி ஹிந்தி ஆக்டர் நிறைய பேர் வந்து இங்கே அறிமுகமும் ஆகிருக்காங்க. ஸோ தட் அவங்களுக்குள்ள ஒரு பேலன்சிங் இருக்கும். என்ன நமக்கு வந்து அது ஏன் கனெக்ட் ஆக மாட்டேங்குதுன்னா, நம்ம வந்து எப்போவுமே ஓவர் டூவாக இல்லாமல் ஒரு சிலருக்கு மட்டும்தான் நம்ம ஐடென்டிட்டி கொடுத்து வச்சுருக்கோம். அந்த மேஜிக் வந்து அவங்களுக்கு மட்டும்தான், வேறு யாருக்குமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலையில் நம்ம இல்லை. அந்த மாதிரியான ஒரு ஐடென்டிட்டியில் இருக்கும். இப்போ நம்ம படம் பார்க்கும்போது என்னென்னா, அது தெலுங்கு படம் தான்ப்பா அப்படின்ற ஒரு மனநிலையோடு நம்ம படம் பார்ப்போம். நம்ம அப்போ இது தெலுங்கு படம் தான் அப்படின்ற ஒரு மனநிலையில் நம்ம படம் பார்க்கும்போது என்ன ஆகுனா, அவங்க பண்ணுற அந்த சாகசங்கள் எல்லாமே வந்து நமக்கு ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஹாலிவுட் படத்தில் பயங்கர பண்ணாத சாகசங்களா, ஒரு அவெஞ்சர் படத்தை பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், க்ரீன் மேட்டுக்கு கிராஃபிக்ஸ் சரியில்லாதுன்னு நம்ம தமிழ் படத்தை சொல்கிறோம்ல. ஆனால் அந்த படத்தை மட்டும் நம்ம ஏன் ஏற்றுக்கிறோம் அப்படின்னா, அது ஹாலிவுட் படங்கிற மனநிலையில் தான் நம்ம படம் பார்ப்போம். அப்போ பார்க்கும்போது அந்த ஊர் படம்னா அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ தெலுங்கு படம்னா இப்படி தான் இருக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த படம் நம்ம எது பார்த்தாலும் ஓகேன்னு நம்ம கன்வின்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம படம் தான் இந்த பிரச்சனையில் மாட்டோம். அதாவது இந்த பக்கத்து வீட்டை பார்த்து இந்த நாயை பார்த்து பூனை சூடு போட்ட கதையா, அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து அந்த பில்டப் கொடுக்கணும்டா அப்படின்னு நினச்சி இங்கே பண்ணும்போது தான் அடி வாங்குது. அவங்களுடைய மீட்டர் லெவல் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு கிளியராக தெரியும். அந்த மீட்டர் லெவல்னு நம்ம அப்படின்னா அது கிடையவே கிடையாது. இந்த அடி வாங்குறது தான் இப்போ இது எல்லாமே பிரச்சனை. ஸோ தட் வந்து இந்த பில்டப்பு எல்லாமே இவ்வளோ இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு வந்து புஷ்பாவுக்கு வந்து இவங்க அதாவது ப்ரொமோஷன்ஸுங்கிற பேரில் இந்த மாதிரி தேவையில்லாத லூஸ் டாக்கிங்ஸ் எதுவும் விடாமல் இருந்தாங்கனாலே போதும், அதுக்கு உண்டான அங்கீகாரத்தை அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்பலாம். இப்போ அல்லு அர்ஜுன் ஐகானிக் ஸ்டார், அவரோட கெரியரில் புஷ்பா வந்து சொல்ல வேண்டாம், ரொம்ப நோட்டபிள் மூவி. ஸோ இது எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு ஹைப் இருக்குன்னு பார்க்குறோம் சார். ஏன்னா அந்த லான்ச்லேயே நம்ம பார்க்குறோம் எவ்வளோ ஒரு ஹைப் இருந்தது அப்படின்றது. ஸோ எவ்வளோ முக்கியமானதாக இருக்கும் இது அவரோட கரியருக்கு பிஸ்னஸ் வைஸு ஒரு அடுத்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் இருந்தான். ஆல்ரெடி வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, நான் அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் தெலுங்கில் ஒரு நேரில் கூட நேஷ்னல் அவார்டு கிடைக்கல, இந்த படம் எப்படியாவது நேஷ்னல் அவார்டு வாங்கணும்னே நான் நினச்சேன் அப்படின்னு சொன்னவர் அவர். ஸோ தட் அவருக்கு பேஷனேட்டு ட்ரீம் எல்லாமே இருக்குது. ரெண்டாவது வந்து தெலுங்கில் வந்து உங்களுக்கு எல்லாருமே வந்து பெரிய தயாரிப்பாளரோட பிள்ளைகள். ஒரு படம் போகலை அப்படின்னாலும் கூட அடுத்த படத்துக்கு எப்படியாவது வந்து அவங்களே சரி பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு பெரிய தயாரிப்பாளரோட பிள்ளைகள், ஒரு நடிகருடைய பிள்ளைகள், இந்த மாதிரி தான் எல்லாருமே அங்கே ஓவராலாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு படம் அடி வாங்குது அப்படின்னா கூட அடுத்த படத்தில் சரி கட்டுற அளவுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இப்போது சுகுமாரோடைய ரைட்டிங் வந்து எல்லாருக்குமே பிடிக்குங்க. ஸோ அவருடைய ரைட்டப்ஸும் சரி, ராண்டியோட கேமராவும் சரி, எல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அதோடைய படத்தோடைய வீரியம் வந்து அதிகமாக இருக்கும். இதனால் வந்து என்னென்னா, இந்த படம் ஒருவேளை நல்லா போச்சு அப்படின்னா, எப்படி வந்து யாஷ் வந்து ஒரு பேன் இண்டியா ஹீரோவை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோமோ, பிரபாஸ் எப்படி ஒரு பேன் இண்டியா ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டோமோ, அது மாதிரி அதுக்கப்புறம் அல்லு அர்ஜுனும் அக்செப்ட் பண்ணப்படுவார். அவ்வளோதான். அவர் அக்செப்ட் பண்ணப்படுறாரு அப்படின்னா அந்த படத்தோடைய பிஸ்னஸும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகும். அதனால் வந்து அவரோட பிஸ்னஸ் கேரியரும் சரி, மற்ற விஷயங்களும் சரி, அவருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ சுகுமார் டைரக்டர் பற்றி பேசும்போது அந்த கேரக்டர் எப்படி ஸ்டிக் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் பேசணும். ஸோ அவர் இப்போ இதுலேயே வந்து இந்த டைட்டிலில் புஷ்பா 2 த பிகின் அப்படின்ற மாதிரிலாம் போடும்போது, ஸோ இதுக்கப்புறம் இது ஒரு சீரீஸ் மாதிரி போகும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதான் அது பார்ட் 3க்கு கண்டிப்பாக அவர் வந்து ஒரு லீடு கொடுப்பாரு. பட் அதை எடுப்பாரா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா எடுப்பாரான்னு தெரியாது. படம் ஓடுறதை பொறுத்த அதுதான் இப்போ மக்கள் தெளிவாயிட்டாங்க. நம்ம என்னதான் லீடு வச்சுட்டாலும் படம் ஓடுனா தான் அடுத்த பார்ட்டு, நம்ம எக்ஸ்ட்ராலாம் எடுத்து வைக்க வேண்டாம். இப்போல்லாம் மக்கள்கிட்ட அந்த ஒரு கிளாரிட்டி இருக்குது. நீங்கள் அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட்டில் வந்து கன் ஃபயர் பண்ணி அப்படியே தண்ணியில் விழுகிற மாதிரி ஒரு ஷாட்டு முடியும்.
லிட்டரலாக கேஜிஎஃப்லையோ வந்து கேஜிஎஃப் பார்ட் 2லையுமே வந்து அதே மாதிரி ஒரு கடலுக்கு அடியில் விழுகிற மாதிரி இருக்கும். விழுந்து இறந்துட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது தான் திரும்பவும் வந்து கேஜிஎஃப் சாப்டர் 3 அப்படின்னு ஆரம்பம். ஸோ தட் இதுலேயுமே என்னென்னா எவ்வளோ பெரிய கிரே சைடு உள்ள ஹீரோவாக இருந்தாலும் கடைசியில் சாகுறது தான் உண்மை. அப்போது அவர் வந்து அந்த இடத்துல செத்து போயிட்டார், இவங்க ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது 3வது ஒரு வில்லன் அறிமுகமாவார், இவர் வந்து இறந்துட்டார் அப்படின்ற ஆங்கிளில் கதை மூவ் ஆகும்போது இப்போ மேபி பார்ட் 3க்கு உண்டான ஒரு லீடோட படத்தை முடிப்பாங்க. ஸோ நான் கெஸ் பண்ணுறது அப்படித்தான் அது முடியணும், அப்படித்தான் அது முடியும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ அந்த படத்தை பற்றி இப்போ வேறு ஏதாவது சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் அப்படின்றது இருக்கா சார்? இந்த படத்தை பற்றி என்ன பார்த்து பண்ணியிருக்காங்க. 4DX அந்த சவுண்டு எடிட்டிங்கும் இருக்கும் செம்மையாக இருக்குது, மியூசிக்குமே சரி. டிஎஸ்பி வந்து அந்த படத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சட்டிலாக ப்ளே பண்ண ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடி டிஎஸ்பியோட மியூசிக் வந்து எவ்வளோ இறைச்சலாக இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ தட் அந்த மியூசிக் சென்ஸ் வந்து சுகுமாருக்கு எல்லோரும் அந்த ஓவராலாக எல்லா கிராஃப்ட்டுமே தெரியுங்கிறதுனால அந்த மியூசிக் லெவலையுமே வந்து அவர் கரெக்டாக பார்த்து தான் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் படத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, படம் ரிலீஸ் ஆகும்போது பார்க்கும்போது மக்கள் பேசுகிறது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா இது டிலே அப்படின்றதுமே ஒரு ஹைப்பு க்ரியேட் பண்ணுது. ஸோ எப்போ வரப்போகுது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது. அப்போ நம்ம பார்ப்போம், பார்த்துட்டு இன்னும் நிறைய விஷயங்களை பேசலாம் சார். நன்றி. நன்றி. Welcome you all to FIBA Asia Cup Qualifiers Men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free. சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.